அது முற்போக்கு சிந்தனை கொண்ட மாபெரும் தலைவர் தியாகராயரினுடைய பெயரில் இருக்கிறது. அந்த பேர் தியாகராய நகர்னே சொல்லு தம்பின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டர் அண்ணன் திருமா. அப்படிப்பட்டவர் கொடிக்கம்பத்துல போய் கொடியேற்றுறாரு மதுரையில. அந்த நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா இது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. அவர் போன தேர்தலிலேயே என் நினைவு சரியா இருக்கும்னா 15க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்கப்பட்டு வெறும் 6 தொகுதிகள் தான் அவர்கள் கொடுக்கப்பட்டது. காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஒரு ஒரு ஒதுக்கப்படுகிற ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறது. விடுதலை சிறுத்தைகளினுடைய தாய் சிறுத்தை இன்னைக்கு பேசியிருக்கிறார். ஆனால் பல நாட்களாகவே அந்த கட்சியினுடைய இளைஞர் தலைவராக இருக்கக்கூடிய சங்க தமிழன் பல்வேறு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய லீடருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. இது உண்மையில் வேதனையானது. இந்த தனிக்குவலை மனப்பான்மைக்கு எதிராகத்தான் திருக்குவலையோடு கூட்டணி வச்சாரு. ஒருவேளை திருக்குவலைக்கும் இந்த தனிக்குவலை மனப்பான்மை வந்து விட்டதோ என்ற ஒரு அச்சம் நமக்கு வருகிறது. எங்க சைடுல தமிழக வெற்றி கழகத்துல கொள்கை தலைவர் என்றால் அம்பேத்கர் அவர்களை எப்படி இதயத்தில் வைத்திருக்கிறோமோ அதே போல ஒரு மிகுந்த ஒரு மரியாதைக்குரிய இடத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்களை வைத்து பார்க்கிறோம். அப்படித்தான் பார்ப்போம். இந்த தமிழ் அரசியல் நிலப்பரப்பை அப்படிதான் பார்க்கணும். அவருக்கு நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியாக நான் பார்க்கிறேன். திரு ராஜ்மோகன், இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி.